நம்ம செஞ்சுட்டோம். சூப்பராக அப்போ வந்துருக்கு. எப்படி இருக்குன்னு அப்போ இப்படி பிரிச்சா இப்படி இருக்கணும். இது கேவுரு மாவு அப்போ, அதனால உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான அப்போ, ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த அப்போ சிம்பிளாக பண்ணிடலாம். உடம்புக்கு ஆரோக்கியமானது. பாருங்கள், பனை வெல்லம் போட்டுருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். பனை வெல்லம், கேவுரு மாவு. ஹலோ, வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி அஸ்வின் சீக்ரெட் சமையலில் நம்ம கேவுரு மாவில் அப்பம் பண்ண போகிறோம். கேவுரு மாவில் நம்ம ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம், அப்பம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? பாருங்கள், ஒரு கப்பு கேவுரு மாவு எடுத்துருக்குற பாருங்கள். ஒரு கப்பு கேவுரு மாவு, அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. அது கூட கொஞ்சம் தேங்காய் பாருங்கள், கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதே இதில் போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கப்பு கேவுரு மாவு போட்டுக்கிறோம். பாருங்கள், அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூனில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேங்காய், கேவுரு மாவு, தண்ணி மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக ஒரு அரைச்சிக்கணும். இதை அரை கப்பு நம்ம தண்ணி ஊற்றிருக்குறோம். இன்னும் அரை கப்பு தண்ணி லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு பாருங்கள், நம்ம கேவுரு மாவும் தேங்காயும் அரைச்சிட்டு வந்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். பாருங்கள், ஒரு கப்பு கேவுரு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி தான் ஊற்றணும், ஜாஸ்தி தண்ணி ஊற்றக்கூடாது. பாருங்கள், இப்போ அரைச்சிட்டோம், நைஸாக அரைச்சிட்டோம் மிக்சியில் போட்டு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை போட்டுக்கலாம். நம்ம அரை கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சோம், அரை கப்பு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். அரை கப்பு தண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற்றி கேவுரு மாவு அரைக்கும்போது அரைச்சிட்டோம். இப்போது இதை ஒரு ஓட்டி ஊற்றிக்கலாம். நல்லா ஜாரை கழுவிட்டு, சரிங்களா? பாருங்க, அரை கப்பு தண்ணி திருப்பியும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா அடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் என்னென்ன போடணும்னு சொல்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் ஏலக்காய் நான் ஜாரில் போட்டு அடிச்சுக்கிறேன். ஏலக்காய் பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் நல்லா மிக்சியில் அடித்து போட்டுருக்குறேன். அது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம், ஆப்ப சோடாவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் புசு புசுன்னு வரும். ஆப்ப சோடா கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம், எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வெல்லம் பாவு பண்ணிடுவோம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு, பாருங்கள், கட்டிகள் இருக்கக்கூடாது. நல்லா கரைச்சிடணும். கரைச்சிட்டு நம்ம இப்போது வெல்லம் பாவு பண்ணிக்கலாம். நான் இது பனை வெல்லங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பனை வெல்லத்தில் தான் பண்ண போகிறேன். அச்சு வெல்லம்னுவாங்க, பனை வெல்லம் இது, சரிங்களா? பனை வெல்லத்தில் தான் பண்ண போகிறேன். நான் அது ஒரு அரை கப்பு வெல்லம் போட்டுக்கினேன். கொஞ்சமாக தண்ணி பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க, போதும். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், ஒன்றும் பாவு பதம்லாம் இல்லை. கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பனை வெல்லத்தை நம்ம கரைச்சி. வெல்லம் கரைஞ்சிருச்சு. நல்லா சூடாக இருக்கும்போதே எடுத்து நம்ம மண் இல்லாமல் இது வடிகட்டிக்கணும். மண் இருக்கும், அதனால வடிகட்டிக்கணும். கேவுரு மாவு, பனை வெல்லம் இதெல்லாம் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியமானது. இதில் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இப்போ நம்ம
பாருங்கள், கொஞ்சம் நெய்யோ ஆயிலோ ஊற்றிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு நான் கொஞ்சம் தேங்காய் வச்சுருக்கிறேன், அதை நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. நல்லா வந்து தேங்காய் நல்லா செவந்துச்சு, நம்ம எடுத்துக்கலாம். தேங்காவை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. எடுத்து ஒரு கடாய் தான் வச்சுக்கினேன், தேங்காய் வறுத்தோம் இல்லையா, அதே கடாய் தான். அதில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு மாவை கலக்கி அப்படியே ஊற்றுங்க. ஒரு 2 கரண்டி 3 கரண்டி மாவு அப்படியே ஊற்றிடுங்க. அவ்வளோதான். மாவு ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் சுற்றி ஆயில் ஊற்றுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. கடாயில் கூட பண்ணலாம், தவாவில் பண்ணலாம், ஆப்பச்சட்டியில் பண்ணலாம், எதில் வேணாலும் பண்ணலாம். பாருங்கள், நான் சிம் பண்ணிவிடுங்க. ஊற்றின பிறகு அது வெந்து வரும். அப்புறம் அந்த தேங்காய் வறுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, அதை கொஞ்சம் ஊற்றின பிறகு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. அது மேலே தேங்காய் போட்டுக்கினா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட. இந்த தேங்காய் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் விட்டு நல்லா பாருங்கள் எப்படி வந்துடுது. அப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் எடுத்துங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. சூப்பராக கேவுரு மாவு அப்போ ஆயிடுச்சு. கேவுரு மாவு எல்லாம் எவ்வளோ எழுத்தி பாருங்கள் பாடிக்கு. அதே மாதிரி எல்லாம் சுட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக வந்து பாருங்கள். நம்ம செஞ்சிட்டோம். சூப்பராக அப்போ வந்திருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்போ வந்து இப்படி பிரித்தா இப்படி இருக்கணுங்க. இது வந்து கேவுரு மாவு அப்போ, அதனால் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான அப்போ, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த அப்போ வந்து சிம்பிளாக பண்ணிடலாம், உடம்புக்கு ஆரோக்கியமானது. பாருங்கள், பனை வெல்லம் போட்டுருக்கிறேன் நான். ரொம்ப நல்லாயிருக்கும். பனை வெல்லம், கேவுரு மாவு போட்டுருக்குறோம். அவ்வளோதான். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஹெல்த்தியானது, உடம்புக்கு ஆரோக்கியமானது. இந்த ஸ்நாக்ஸு சாயங்கால டைமில், காலைல ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. யார் யாருக்கு இந்த ராகி மாவு அப்பா பிடிச்சிருக்கு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வினி சீக்ரெட் சமையலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம். பாய்.